என் தங்கம், என் ராசா, கேட்டியா? உனக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்குதுடா. நல்ல பெரிய இடமாடா, நல்ல பொண்ணாடா. பக்கத்து வீட்டு செல்வி இருக்கால, அவளுடைய சொந்தத்துல ஒரு நல்ல இடமா அமைஞ்சிருக்குது. எனக்கு அது சொன்ன உடனே கையும் உள்ள காலம் உள்ள பாத்துக்கோ. நானும் உன் தங்கச்சி முதல்ல என்னன்னு பாத்துட்டு வந்துடுறோம். நீ வந்த உடனே உன்ட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அம்மாவும் நானும் போயிட்டு வரேன். வெள்ளனமா பார்த்தா தானே என்ன முடிவுன்னு தெரியும். அண்ணே, எனக்கும் ரொம்ப நாளாக அண்ணியை யாரும் பார்க்கணும் ஆசையாக இருந்ததுண்ணே. நாங்களும் பல அண்ணியை பார்த்துட்டு வந்துட்டோம். எந்த அண்ணியும் செட் ஆகிற மாதிரி இல்லை. அதனால இந்த அண்ணியாவது செட் ஆகணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேண்ணே. ஆமா, நீங்க பாக்குற மாதிரி பாக்கணும். உங்க வேலைக்கு ஏத்த மாதிரியே வேலை செய்வாளா, வீட்டை கூட்டுவாளா, இது பண்ணுவாளா, நகை இருக்கா, அப்படி பார்த்தா எனக்கு காலம் இப்ப இல்ல, காலமெல்லாம் பொண்ணே அமையாது. கடைசி வரைக்கும் நான் கட்ட பெருமை சரியா தான் வாழ்ந்தாகணும். ஏன்டா மாமா அப்படி சொல்ற? நான் பாக்குறது எல்லாம் நன்மைக்கு தான். ஆமா ஆமா, முதல்ல நீ பார்த்து ஏதாவது ஒண்ணு உருப்படியா ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ என்ன கூப்பிட்டு நான் வரேன். ஏன் நீயும் கூட தான் வாயேன். எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? எனக்கு பொண்ணு பாக்குறன்ற பேர்ல எனக்கு பிடிச்ச மாதிரி பார்க்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யறாளா, எலவு பண்றாளா, எல்லாம் பண்றாளா அப்படி பார்த்து தான் எடுக்கிறீங்க. அதுக்கு எதுக்கு நான் உங்க கூட? சரிடா மோனே, வீட்டை பாத்துக்கோ, நான் போயிட்டு வரோம். போங்க போங்க, ஒன்னும் இல்லாத வீட்டை நான் பார்த்துட்டு வேற இருக்கணும். போயிட்டு இதையாச்சும் முடிவு பண்ணிட்டு வாங்க உருப்படியா. சரிண்ணே, வீட்டை பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். பாய், டாடா. டாடா டாடா. வாங்க வாங்க, சும்மா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இதான் சொல்லிட்டே இருந்தா செல்வி, உன் பொண்ணை பார்க்க ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்கன்னு. அது நீங்க தானா? ஆமா ஆமா, நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? அது நாங்க தான். என் மகனுக்கு தான் பொண்ணு தேடிட்டு இருந்தேன். அதான் ஒரு 8 உங்க மகளை பார்த்துட்டு போவோம்னு வந்தோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க உட்காருங்க. நான் கூப்பிடுறேன் என் மகளை. எம்மா சவிதா, வா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பாரு. அது ஒன்றும் இல்லை, அவங்க சிவி சிங்காரிச்சிட்டு இருக்காங்க, அதான் இவ்வளோ நேரம். சரி வாங்க, நீ உட்காருங்க. டீ காப்பி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை, வேணாம் வேணாம், இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஓடியாந்தோம் உங்கள் பொண்ணை பார்த்துட்டு போகலான்னு. நான் போய் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன். ஏம்மா, அண்ணி வீடு எவ்வளோ அழகாக இருக்குல்லம்மா, நம்ம வீடை விட பெரிய பேலஸ் மாதிரி. ஆமாம் ஆமாம், உன் அண்ணியை முதல்ல பார்க்கணும். ஆள் எப்படி, நமக்கு அடங்குறவளா இல்லை நம்மளை அடக்கிறவளான்னு. அம்மா, அண்ணன் சொன்ன மாதிரி இப்படி பார்த்தா என்னைக்குமா அண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணு அமையிறது? எனக்கும் ஒரு அண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்காதாம்மா? எதையாச்சும் ஒன்று பேசி முடியுமா? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் தான் பொண்ணுடைய தோழியா? இல்லை சம்பந்தி, நீங்கள் தப்பாக எடுத்துட்டீங்க. இது பொண்ணுடைய தோழி கிடையாது, இவ தான் என் மொக. என்னது, இவதான் உங்கள் மொகலா? என்னம்மா இவ்வளோ மாடர்னாக வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைத்த, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தானே மாறிக்கணும். பழைய காலத்திலே இருக்க முடியுமா? அதுதான் நானும் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுவோமேன்னு ட்ரை பண்ணேன். அண்ணி, உங்கள் பேர் என்ன அண்ணி? என் பேர் சவிதா. சரி சரி, ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நீ என்ன பண்ணுவ அதை சொல்லு. என்ன பண்ணுவேன்னா, காலையில் எங்கிட்டேன், டீ காஃபி குடிப்பேன். எனக்கே காலையிலே தான் பெட் காஃபி வந்துடும். அம்மா கையால் சாப்பிடுவேன். நல்லா படிப்பேன், விளையாடுவேன். கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போவேன். இப்படி தான் நான் இருப்பேன். பரவாயில்லையா, நீ என்ன மாதிரி இருக்கீங்க? இல்லை, கம்முனு கடையில சும்மா பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன சம்பந்தி, பொம்பளை பிள்ளைக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை சொல்லி கொடுக்காம வளர்த்துருக்கீங்க போல. சமைக்கலாம் செய்வாளா? என் முவ கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சுப்பா. மற்றதெல்லாம் பழகிக்கிட்டா கற்றுப்பா. என்னம்மா சொல்லு, கற்றுப்பேன்னு சொல்லு. ஆமாத்த, எனக்கு கொஞ்சம் தான் சமைக்க தெரியும். மற்றதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுங்க, நான் உங்களுக்கு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறிட்டேன். கொஞ்சமாக சமைப்பேன்னு சொல்கிறல, அப்படி நீ என்னத்தமா சமைப்ப? கொஞ்சம் சொல்லி நீ சமைச்சதெல்லாம். வெந்நி போடுவேன், தோசை ஊற்றுவேன், அவ்வளோதான். இதுதான் எனக்கு சமைக்க தெரியும். அண்ணி, இதான் உங்கள் ஊரில் சமைக்கிறதா? பிரியாணி பண்ண தெரியாதா? கோழி குழம்பு வைக்க தெரியாதா? மீன் குழம்பு வைக்க தெரியாதா? சோறு வடிக்க தெரியாதா? என்ன சம்பந்தி, கொஞ்சமாவது நீங்க பேசுறது நியாயமா இருக்கா? என் மவளை நீங்க மருமவளா எடுக்கிறீங்களா, இல்லைன்னா ஏதோ ஹோட்டலுக்கு ஆரம்பிச்ச மாதிரி செஃபா எடுக்கிறீங்களா? அடியாத்தி, நான் அப்படி என்னத்தை கேட்டு போட்டேன்? சமைப்பாளா, குழம்பு வைப்பாளான்னு கேட்டேன். அடியாத்தி, இது சரிப்பட்டு வராது போல. இப்பவே இதுங்க இப்படி நிக்குதுங்க. கல்யாணம் ஆனா அவ்வளவுதான், என் மவனே இழுத்துட்டு போயிடுவாங்க போல. வா வா, இடம் சுற்றுச்சு கிளம்புவோம். உன் அண்ணனுக்கு பொண்ணா கிடைக்காது என் மவனுக்கு பெரிய இடமே இதை விட ரொம்ப ரொம்ப நல்ல இடமா கிடைக்கும். ஏம்மா, என்னம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. அண்ணனுக்கு தானே பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருமா. பாவமா அண்ணன், எத்தனை பொண்ணை நீ பார்த்து கேன்சல் பண்ணுவேன். ஏம்மா, நீ கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருந்தாலும் விவரமா இருக்க. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. உன் அண்ணனுக்கு உன் அம்மா உண்டோ, இப்படி உன் மாமியார் இருக்க வரைக்கும் உன் அண்ணனுக்கு பொண்ணே அமையாது. உங்களுக்குலாம் எப்படி தெரியுமா? பேசாம ஒன்று பண்ண சொல்லுவோம் அம்மையெல்லாம். என்ன தெரியுமா? வீட்டுக்கு வீடா போய் பொண்ணு தேடுறதுக்கு உங்க வீட்டு வாசல்ல ஒரு போர்டை பாட்டு, வேலைக்கு ஒரு ஆள் தேவைன்னு போடுங்க. வேலைக்காரி வருவாளா, அதுல என்ன பொண்ணு நல்லா இருக்கும் உன் அண்ணனுக்கு கெட்டி வைங்க. வாடி கிளம்புடி, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இங்கே இருக்கவே கூடாது. கிளம்பு, வா வா. ஆமா ஆமா, ஊர்ல இல்லாத பொண்ணியா பெற்று வச்சிட்டீங்க. நான் இதை விட நல்ல இடமா நான் பார்ப்பேன். சரி ஆண்டி, நாங்கள் வரோம், வாமா போகலாம். வா வா, இதுக்கு மேலே இங்கே நின்று நமக்கு என்ன? வா வா, ஊரில் இல்லாத பொண்ணை பெற்று வச்சிருக்கிறா. ஆமா ஆமா, உங்க பொண்ணுக்கு எந்த சீமையில பொண்ணு இருக்கோ அந்த சீமையில போய் முடிங்க. ஆமா ஆமா, நாங்கள் முடிப்போம், எங்களுக்கு தெரியும்.
நீங்கள் மூடுங்க. எங்க அம்மா பொண்ணு பார்க்க போயிருக்காங்க, இனிமே என் வாழ்க்கையில ஒளி வெட்டம் தான். ஐ ஜாலி 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 ஜாலி. ஏம்மா அண்ணனை பார்த்தியாம்மா ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்குமா சந்தோஷத்தில். நீ ஏம்மா இப்படி பண்ணுற? ஏதாவது ஒரு பொண்ணு ஒழுங்காக முடிவு பண்ணிடலாம்ல. ஏய் கம்முன்னு கிடையாது, எனக்கு தாண்டி தெரியும். நம்ம வீட்டுக்கு ஏற்ற பொண்ணாக இருந்தா தாண்டி நம்ம உறவை யாரையும் பிடிக்காம இருக்குங்க. சண்டை போடுற மாதிரி பிரிச்சு போகிற மாதிரி தான் இன்னைக்கு என் என் கூட இருப்பான். நான் சொல்லு. ஏம்மா எல்லாரையும் அப்படி நினைக்காதம்மா. சரி சரி, அவனே ஆசையில் பாடிட்டு இருக்கான், கம்முன்னு வா பேசிக்கலாம். ஷவா என்ன வெயில். போய் அம்மாக்கு ஒரு சூடாக ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. என்ன செய்யறது, மருமக வர வரைக்கும் இப்படி தான் நம்ம தான் செஞ்சு ஆகணும். போ. சரிம்மா, நான் போய் அவனுக்கு எடுத்துட்டு வரேன். என்னத்துக்கு சிரிக்கிற? தனியா உங்க மூஞ்சிகளெல்லாம் பார்த்து நினைச்சேன், சிரிச்சேன். தங்கச்சி போன காரியம் என்னாச்சு? அதுவா அது சரிப்பட்டு வராது மோனே நம்ம வீட்டுக்கு. அதனால வேற இடம் பார்ப்போம். ஏமா நீ இப்படியே பொண்ணு பார்க்கறேன்னு பார்த்துட்டே இரு. கடைசியில நானே ஒரு பொண்ணை இழுத்துட்டு ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்க தான் போறேன். பார்த்துட்டே இரு, அப்புறம் உன் சஞ்சி தான் சிரிக்க போகுது. அதெல்லாம் நான் பார்த்துருவேன்டா, கொஞ்சம் பொறுமையா இருடா. நல்ல பொண்ணா பார்த்து எடுக்கணும்ல. ஆமா பாக்குறேன்னு நீ இப்படியே பார்த்துட்டே இரு காலமெல்லாம். கடைசியில நான் பாடையிலே போயிடுவேன். என்ன சொந்தங்களே, பார்த்து மகிழ்ந்தீங்களா? இவன் இப்படி சொல்கிறானே நினைக்காதீங்க. கண்டிப்பாக இவனோட கல்யாணமும் சரி, இதுக்கப்புறம் எங்கள் லைஃப் நடக்கிறதும் சரி, உங்களுக்கு வீடியோவெல்லாம் என்ஜாய்வெல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முதல் வேலையை எங்கள் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோட்டு கலாட்டா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் உங்களுக்கான என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸை எங்களால் கொடுக்க முடியும். ஆமாம் சொந்தங்களே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது மூலியமா தான் நாங்க எங்களோட லைஃப்ல உள்ளதை நாங்க இப்படி வீடியோவா எடுத்து உங்களுக்கான என்ஜாய்மெண்ட் வீடியோவாகவும் நாங்க உங்களுக்காக பகிர முடியும். அதனால சோட்டு கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மெயினாக பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க நண்பர்களே.